அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கேட்டதை நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம். ஏன்னா நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுருப்போம், எவ்வளவோ வழிபாடுகளுக்கு பண்ணுறது, கோவில்களுக்கு போகிறது, பூஜைகள் பண்ணுறது, மந்திரங்கள் சொல்கிறது, இப்படி எவ்வளவோ செஞ்சுட்டும் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவே நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம இறைவன்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்குறப்ப நிச்சயமாக நடந்தே தீருங்கிறது தாங்க இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே. அதுவும் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். இது சயின்டிஃபிக்காகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த நேரத்துக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நேரம் நமக்கு எப்போ வந்திருக்கு, அந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிற அற்புதமான தகவல்கள் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் காலம்தான் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. அப்படிப்பட்ட காலத்தை, நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும், நம்முடைய எல்லா விதமான வேண்டுதல்களும் கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கவே நடக்காது நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நடத்தி தரக்கூடிய சக்தி கொண்டது தான் அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது கிடையாதுங்க. நிறைய பேர் இது சும்மா கட்டுக்கதை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இது பல 100 வருடங்களாக நம்முடைய முன்னாடியிலிருந்தே இருந்து வந்த ஒரு நட்சத்திரம் தான். எல்லாருக்குமே 27 நட்சத்திரங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் 28வதாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். ஜித் அப்படின்னாலே நமக்கு வெற்றின்னு அர்த்தம். இந்த அபிஜித் நட்சத்திரமானது நமக்கு மகர ராசியில் அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் 1 பாதம் மற்றும் 2வது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். இதனுடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மனுடைய அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்திலே இதற்கான புராணத்துக்கான ஒரு விளக்கங்கள் கூட இருக்குங்க. ஏன்னா மகாபாரதத்தில் இந்த குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் போரை தொடங்கினா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துக்ஷாதனனே அனுப்புனாராம். ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுனர். உண்மையை தன்னுடைய எதிரியாக இருந்தால் கூட அதை மறைக்காமல் அவங்க வெற்றி பெறக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை அவர் குறித்து கொடுத்து அனுப்புனாராம். ஆனால் இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா இந்த நேரத்தில் அவங்க கௌரவர்கள் போரை தொடங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு தான். ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எதை செஞ்சாலுமே, இப்போ நல்ல விஷயங்கள் நம்ம நினச்சி வேண்டி கேட்டாலுமே நமக்கு நல்லது தான் நடக்கும். கெட்ட விஷயங்கள் நம்ம ஏதாவது வேண்டிக்கிறோம், அப்படி கெட்டதை நம்ம ஆரம்பிக்கிறனாலுமே அது நம்ம அதுவும் அப்படியே நடக்கும். அதனால தான் நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்படி கிருஷ்ண பரமாத்மா அவங்க அந்த நேரத்தில் போரை தொடங்கினாங்கன்னா அவங்க வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகளை மறைச்சி வச்சுட்டாராம். அடுத்த நாள் போரும் தொடங்குனுச்சு. ஆனால் நட்சத்திரத்தினுடைய பலன் இல்லாமல் போனதுனால முடிவில் கௌரவர்கள் போரில் தோற்று போயிட்டாங்க. இந்த போரெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி தேவர்கள் எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட அந்த நட்சத்திரத்தை திருப்பி பழைய இடத்துல நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம். ஆனால் கலியுகத்தில் ஏதாவது தவறுகள் நடக்கும் அப்படிங்கிறதுனால வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே நமக்கு தோன்றுமாறு அருள்பாலித்தாராம் கிருஷ்ண பரமாத்மா. அதனால தாங்க இந்த நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு முறை, அதிகபட்சமாக ஒரு 2 முறை, மேக்சிமம் ஒரு தடவை தான் வரும் நமக்கு. அதுவும் ஒரு தடவை வர்றது வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வரும். அதனால தான் இந்த 24 நிமிஷ நேரத்தை நம்ம ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் நியாயமான கோரிக்கைகள் ஏதாவது எங்களுக்கு நடக்கணும், நம்முடைய மகனுக்கும் மகளுக்கும் ஒரு கல்யாணம், ஒரு ப்ரமோஷன்ஸ்க்கு, இல்லை ஒரு படிப்புக்கு, ஒரு வேறு ஏதாவது ஒரு தீராத ஒரு வியாதிகள் தீர்வதற்கு, கடன் தீரத்துக்கு. ஏன்னா நமக்கு இது கரெக்டாக இந்த முறை அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு கரெக்டாக வியாழக்கிழமையில் வந்திருக்கு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு நமக்கு வாழ்க்கையில் நம்ம அந்த நாளில் துவங்குகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் மங்கள விஷயங்கள் நடத்துறது, நமக்கு எல்லா விஷயங்களுடைய ஆரம்பமே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அந்த நாளில் வியாழக்கிழமையில் நமக்கு வந்திருக்கிறதுனால நீங்கள் இந்த நாளில் தாராளமாக உங்களுடைய சுப காரியங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம். நமக்கு அப்படி இந்த முறை எந்த நேரத்தில் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 2/7/2026 வியாழக்கிழமை காலை நேரம்
9:29 மணிலேருந்து 9:53 மணி வரைக்கும், 9:29லேருந்து 9:53 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் 24 நிமிஷங்கள் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிருஷ்ணருடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்தை நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்ததே துளசி தான். இந்த எப்பயுமே பகவான் கிருஷ்ணருக்கும் பெருமாளுக்கெலாம் நம்ம வேண்டுதல் பண்ணுறப்ப துளசி இலைகள் நம்ம சமர்ப்பித்தாலே போதுமாம், நல்ல மனம் மகிழ்ந்து நமக்கு என்ன கேட்குறோமோ வேண்டும் வரங்களை எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் துளசி இலைகள் 2 இலை கிடச்சா கூட போதுங்க. அதை நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் சுவாமி முன்னாடி ஏற்றணும். கிருஷ்ணர் படம் இல்லாதவங்க நம்ம பெருமாள் படத்தை நீங்கள் வைக்கலாம். அப்படி 2 படமே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சா கூட போதும். அப்படி இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்துதி இருக்குது. அந்த ஸ்துதியை நம்ம 3 முறை சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை ஒரு 24 நிமிஷம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எப்படி கண்டினியூஸாக நம்ம வேண்டிக்கிறோம் அதே மாதிரி 24 நிமிஷங்கள் வேறு எந்தவித சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸு, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மனசுக்குள்ளே அந்த எண்ண அலைகள் வேறு எதுக்குமே நீங்கள் இடம் கொடுக்காமல் இது கண்டிப்பாக நமக்கு நடக்கும், நமக்கு பகவான் கிருஷ்ணர் நமக்கு நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை வைங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சின்னதான நம்ம ஏதாவது ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், வேறு புதுசாக கையெழுத்து போடுறது, ஒரு வண்டி வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அப்படி எந்த ஸ்டார்ட் அப் நம்ம எது பண்ணாலுமே நிச்சயமாக இந்த நேரத்தில் நம்ம தொடங்குகிற காரியங்கள் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி முடியும். அதனால் இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். அப்படி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்துதி அபஜித ஆகமாந்த தீர அபாஜிதாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவ தவலாம்சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு மனசார கிருஷ்ணரை நீங்கள் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற பல காரியங்கள் தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இப்போ சப்போஸ் இந்த நேரத்தில் நாங்கள் வெளியில் எங்கேயாச்சும் இருக்கோம், ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம், இல்லை எங்களுக்கே இப்போ பீரியட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா நாங்கள் இதை வழிபாடு செய்ய முடியுமானா தாராளமாக பண்ணலாங்க. எங்கே இருந்தாலும் இந்த 24 நிமிஷத்தில் மனசில் நீங்கள் கிருஷ்ணரை மட்டும் வேண்டி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கிட்ட நம்ம வேண்டினாலே போதும். எதையுமே மாற்றக்கூடிய சக்தி நேரத்துக்கும் காலத்துக்கும் இருக்குது. அதுவும் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை தப்பி தவறி கூட நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை பதிவிடுங்க. கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருந்து காக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.